குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளையுமே உற்சாகத்தோடு தொடங்கணும். அதுக்கு நம்ம எந்திரிக்கும் போதே தூக்கமாக வருது, ஒரு வேலையும் நடக்காது. அப்படியே தூக்கத்தோடு எந்திரிச்சோம்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே உற்சாகமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படியே தூங்கி வளைஞ்சிக்கிட்டே இருப்போம், ஒரு வேலையுமே சரியாக நம்மளால் பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம செய்கிற வேலையை எல்லாமே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், உற்சாகத்தோடு பண்ணால் தான் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே ஈஸியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தூங்கி எந்திரிச்சு காலையில் பெட்டில் கண்ணு முழிச்ச உடனே என்ன பண்ணுறோம்னா, உடனே டக்குன்னு பெட்டை விட்டு கீழே இறங்கக்கூடாது. சரிங்களா? அன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்குல்ல, அந்த தூக்கத்துக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கும்ல நம்மளோட பெட்ஷீட்டு, தலகாணி இதெல்லாம் நம்ம இருந்தனால தான் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கியிருப்போம். சரிங்களா? அது எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லணும். சரிங்களா? எனக்கு இன்றைக்கி நல்ல தூக்கத்தை கொடுத்ததுக்காக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லணும். சரிங்க? நன்றி சொல்லிட்டு கீழே இறங்கணும். ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு நன்றி சொல்லிட்டு இறங்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம அன்றைக்கி நாளே ஒரு சிறப்பாக அமையும். இந்த நாள் எனக்கு இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டே கீழே இறங்கணும். சரி, கண் முழிச்சுன்னு என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். நல்ல தூக்கத்தை கொடுத்ததுக்காக. பெட்டை அப்படி கீழே இறங்கும்போது இன்றைக்கி இந்த நாள் எனக்கு இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டே நம்ம கீழே இறங்கணும். கண்டிப்பாக குடிக்கணும், எல்லாருமே ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். அப்படி தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, எனக்கு நானே அன்பு காட்டணும், நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஏற்றுக்கணும், அந்த மனப்பான்மை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது 3 தடவை நம்ம சொல்லணும். சரிங்களா? தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இது 3 தடவை நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்படி சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக நம்ம குடிக்கணும். சரிங்களா? குடிச்சிட்டு நல்ல ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம். சரிங்களா? ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறோம், தியானமோ மெடிடேஷனோ ஒரு 5 to 10 minutes நம்ம அதை பண்ணுறோம். சரிங்களா? அப்படி பண்ணுறதுனால நம்ம மைண்டு அமைதியாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, கிளியராக இருக்கும், நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரிங்களா? அப்படி தியானம் பண்ணுறோம். ஏதாவது ஒரு புக் எடுத்து ஏதாவது கொஞ்சம் ஒரு அப்படியே அது மாதிரி கொஞ்சம் ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்ல, அது தெரியாத விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அப்படிங்கும்போது டெய்லி ஒவ்வொரு நம்ம ரீட் பண்ண பழகிக்கணும். சரிங்களா? அதிலிருந்து நம்ம தெரியாத விஷயங்களை கற்றுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி டைரி நம்ம எழுதணும். கண்டிப்பாக டெய்லி டைரி இன்றைக்கி என்னென்ன நம்ம பண்ணணும், இன்றைக்கி என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது, இது இன்றைக்கே முடிக்கணுமா, இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும், இதை இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெய்லி டைரி நம்ம டெய்லி எழுதணும். சரிங்களா? இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயங்களை பிளான் பண்ணி ஒரு டைரியில் நம்ம எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அது எதுக்காக அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் நம்ம மறந்துடுவோம். சரிங்களா? எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நம்ம டைரி எடுத்து பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்களை மறந்துருக்கோம், எதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விஷயங்களை விட்டு பண்ணாத விஷயங்கள் இருக்கும்ல, அதை நம்ம அடுத்து நம்ம இன்றைக்கே பண்ணி முடிக்கணுங்கிறதுனால பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ டைரி இருந்துச்சுன்னா முக்கியமான விஷயங்களை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணி முடிச்சுட்டு அது கொஞ்சம் ஈஸியான விஷயங்களை மெதுவாக கூட பண்ணிக்கலாம், ஆனால் அன்றைக்கே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணுறதுனால எல்லா விஷயங்களும் அன்றைக்கே முடிஞ்சிடும், ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சரிங்களா? அந்த டைரி ஒரு உதவியாக இருக்கும். அதுக்காக தான் டெய்லி டைரி நம்ம எழுதுறது. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி டைரி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, டெய்லி டைரி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ், ஒரு சின்ன எக்ஸசைஸ் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். சரிங்களா? சின்ன எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நம்ம மைண்டும் நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அப்படிங்கும்போது சின்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். சரிங்களா? அதை டெய்லியும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம உடம்பு சுறுசுறுப்பாகவும் மைண்டும் சுறுசுறுப்பாக இருக்கும். அன்றைக்கி நாளே சீக்கிரமாக நல்ல சுறுசுறுப்பாகவே இருப்போம், உற்சாகத்தோடு இருப்போம். சரிங்களா? அதுக்காக தான் டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா, ஏதாவது ஒரு இடத்த ஒரு சின்ன இடத்த டெய்லி க்ளீன் பண்ணுற பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். சரி, இப்போ ஒரு சின்ன இடத்த நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த இடமும் க்ளீன் ஆகும், நம்ம மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும், ஏதோ ஒன்று பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண ஃபீலிங்ஸு நம்ம மனசுக்கு வரும். சரிங்களா? அப்படி அந்த ஃபீலிங்ஸ் வரும்போது என்ன பண்ணும், அன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் ஈஸியாகவும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அது நம்மளுக்குள்ளே அந்த அச்சீவ் பண்ண எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னாவே எந்த ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலுமே நம்ம ஈஸியாக சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணமும் வரும். சரிங்களா? அன்றைக்கி அப்படி அச்சீவ் பண்ண எண்ணம் வந்துடுச்சுன்னா அன்றைக்கி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து என்னன்னு நம்ம கண் முன் வந்து கொண்டு வரணும். சரி, இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை முன்னாடி பண்ணணும், இது வந்து இதுக்கு கஷ்டமாக இருக்குது, இதை வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து நம்ம பிளான் பண்ணி கண் முன்னு கொண்டு வரணும். பாசிட்டிவாக கொண்டு வரணும். இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம் நான் என்னால் சீக்கிரமாக பண்ண முடியும், இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண் முன் கொண்டு வந்து அந்த விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது என்னாகும், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு உற்சாகத்தோடு தொடங்கும். சரிங்களா? அப்படி இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணுறவங்கனால என்ன ஆகும், அன்றைக்கு நாளே நம்மளுக்கு உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் ஈஸியாகவும் செய்கிற எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைக்கும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும். எதையுமே கூட என்னால் முடியும், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். என்னால் பண்ண முடியும், என்னால் பேச முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து இந்த வேலையை என்னால் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, இந்த மீட்டிங் போகும்போது எல்லாமே எனக்கு சாதகமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகணும். சரிங்களா? அப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு சாதகமாகவும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிக்கும். சரிங்களா? அதனால் செய்கிற வேலையை கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். சரி, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்த சொல்லணும். நான் வந்து என் மேலே நான் அன்பாக இருக்கணும், என் மேலே நான் அன்பு காட்டணும், இன்றைக்கி நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் வந்து நான் என் மனசார நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லணும். சரிங்களா? இதை மறந்துடாதீங்க. இது சொல்லிவிட்டு அப்புறம் போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. சரிங்களா? இப்படி நம்ம எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். செய்கிற வேலை எல்லாத்தையுமே கஷ்டமாக இருந்தாலுமே அதை பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. இது என்னால் பண்ண முடியும், இதை நான் பண்ணிடுவேன், இது என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணோம்னா எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலுமே அது ஈஸியாக நம்மளுக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகேவா? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த நாளை வந்து நம்ம தொடங்கும்போது ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் சுறுசுறுப்பாக இருக்கும். செய்கிற காரியங்களும் ஈஸியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் செய்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால இந்த பழக்கங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த நாள் இனிய நாளாக அமையும். சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரத்தில் 3 வீடியோ போட்டுட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாட்களும் வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லாமே கருத்துள்ள வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியாது. அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.